ஆர்பி அச்சீவர்ஸ் கிளப் சார்பா ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ ஒர்க் ஷாப் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப் நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? மேடம், இப்போ என் பொண்ணு வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு படிச்சுட்டு இருக்கா. நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. நெக்ஸ்ட் டைம் நான் ஜாபை வாங்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இங்கே வந்தவுடனே குரூப் 4ஓட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதில் இருக்கிற சிலபஸ் இதில் பாதி தான் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இப்போ என்டிபிசி எக்ஸாமு மார்ச் ஏப்ரலில் வரப்போகுதுங்க. அதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன். இந்த எக்ஸாம் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். 1 வீக் முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பெஸ்ட்டுன்னு நான் உணர்றேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் இனிமேல் கொஞ்சம் பயிற்சி கொடுப்பேன். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லா இடத்துலையும் ஒரு கவர் அப் பண்ணிடுறீங்க எக்ஸாம் கொடுத்து. எது கிடைக்குதோ லாபம். ஓகே, +2 தான் முடித்தாங்க. பிஏ வரலாறு தொலைதூர கல்வியில் போட்டிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்னு ஒரு வெறி. இப்போ என் பையனை 10th படிச்சுட்டு இருக்கான். கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் தான் எடுத்துருக்கான். அவனு டைப்பு கம்ப்ளீட்டு ஹையர் கம்ப்ளீட்டு. அவனும் +2 முடித்தோடனே இதே லைனுக்கு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் பிறக்கும்போதே முடிவு பண்ணிட்டீங்க? இல்லை, என் ஒய்ஃபுக்கு நான் ட்ரை பண்ணேன் மேடம். அவங்க 2008 டீச்சர் ட்ரைனிங் முடித்தாங்க. 2013 டெட் போய் எழுதி பாஸ் பண்ணாங்க. இதுவரை ஜாப் போடல. அந்த ஜாப் போடாதனால சரி நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவாங்கன்னு தான் நான் டீச்சர் ட்ரைனிங்கை படிக்க வச்சேன். இதுவரையிலும் வரல. சரி அவங்க இது மேற்கொண்டு படித்து லேட் ஆகுறதுனால நான் +2 முடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு படிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டேங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் தான் ஸ்டூடெண்ட், நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒர்க்? இல்லை, எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரிஞ்சுது. அவர் சொல்லும் போதே ஈஸியாக தான் தெரிஞ்சுது. இனிமேல் தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. ஜெயிக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரீயான கோச்சிங் கிளாஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் எக்ஸாம் டிடிட்டு இதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிளியராக புரிஞ்சுது. அதனால் ஃப்ரீ கோச்சிங்னால நல்லாயிருக்கும். ஒரு இது மித்தபடியெல்லாம் மித்தவங்கெல்லாம் கோர்ஸ் கட்டி ஃபீஸ் கட்டி கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ கோச்சிங் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். ஆர்ஆர்பி அச்சீவர்ஸ் கிளப் சார்பாக நாங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் நடத்துகிறோம். ஸோ சேலமில் இப்போ ஃப்ரீ ஒர்க் ஷாப் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணதில் நீங்கள் எப்படி சந்தோஷப்படுறீங்க, இல்லை என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது? பட் இந்த அச்சீவர்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேங்க. இருந்தாலும் ஒரு கோவிந்தன் சார் பேசுனது, என்ன பர்சன்ஸ்லாம் பேசும்போது ஒரு மோட்டிவேட் ஸ்பீச். பட் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து ஜாப் வந்து கிடைக்கும், அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம அட்டன் பண்ணால் போதும், எந்தெந்த சப்ஜெக்ட் படித்தா போதும், அதுலேயும் பர்டிகுலராக சிபிஎஸ்சி வந்து புக்ஸ் படித்தாவே போதுங்கிறது வந்து இன்றைக்கி அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் இந்த அச்சீவர்ஸ் கிளப் மூலிமா வந்து ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபினான்ஷியல் வைஸாக அவங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஜஸ்ட் நோ செல்லம் பார்த்து தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஜஸ்ட் நோவில் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து தான் வந்தேன். வந்ததுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃப்ரீ அப்படின்றனால நிறையா பேர் இல்லாதவங்களுக்கு நிறையா பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்ததுக்கு ஒருத்தன் நிறையா ரயில்வேஸில் என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே சார் சொன்னார். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இப்போ ஆன்லைன் கிளாஸ் போகணும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணி உருப்படியாக படிக்கலான்ட்டு. ஓகே, இப்போ ஆர்ஆர்பி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அச்சீவர்ஸ் கிளப் சார்பாக ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். ஸோ சேலம்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ சேலமில் நடந்த ஒர்க் ஷாப்புக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேறு, ஆனால் நடந்தது வேறு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை கன்டினியூ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா சைடும். ஓகே, நீங்கள் கிளாஸஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ண போகிறீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் கிளாஸஸ். வணக்கம் மக்களே, நம்ம சேலம்ல அச்சீவர்ஸ் கிளப் சார்பா நடத்தின ஃப்ரீ ஒர்க் ஷாப்புக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அவங்க ஃபீட்பேக் என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நாங்கள் எந்த ஊருக்கு வரணும், ஸோ நீங்க எப்படி வருவீங்க, ஆவலை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடிய விரைவில் நீங்களும் எங்க ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க.